வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். தக் லைஃப் படம் தொடர்பாக அதோட பிஎம்எஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புக் மை ஷோ டிக்கெட்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ப்ரமோஷன்ஸ் வந்து 18ஆம் தேதியிலேருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டோட ஏப்ரல் 18லேருந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் பார்த்தோம். நேற்றுக்கு பாலிமரில் வந்து ஒரு செய்தி பார்த்தேன். என்னன்னா, இந்தியாவில் வந்து தக்ஸை பற்றின அந்த ஒரு வரலாறை வந்து அவங்க ஒரு சின்ன தொகுப்பாக போட்டிருந்தாங்க. இதை நான் ஏற்கனவே இதை சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு தமிழ் புத்தகம் கூட இருக்குது, நிறையா ஆங்கில புத்தகங்கள் இருக்குது. தக்ஸை பற்றின செய்திகள்லாம் 1300லேருந்து ஆரம்பிக்குது. 1300லேருந்து ஆரம்பித்து 1930கள் அந்த வரைய வருது. அப்போ தான் காலி பண்ணுறாங்க. அதாவது மன்னர்கள் வந்து இவங்களை விட்டுட்டாங்க, ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அவங்க மன்னர் காலத்தில் ஒன்றும் பண்ண முடியல. பிரிட்டிஷ் காலத்தில் தான் இவங்களை முடிச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒரு எப்படி சொல்கிறது, இந்த நடந்து போகிற ஆட்கள் அவங்கள வந்து கர்ச்சீஃபை வச்சோ கையாலையோ கழுத்தை நெரிச்சு ஸ்ட்ராங்லர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி கொண்டு அவங்களோட பொருளெல்லாம் திருடிக்கிறது. இந்த குரூப் 5 லட்சம் கொலைக்கு மேலே பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரகசிய கூட்டம், பரம்பரையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, பெர்ஷியாலேருந்து வந்த ஆட்கள், அங்கே தண்டனை கொடுக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்ட ஆட்கள் இந்தியா வந்து இங்கே எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் தலைமையில் ஒரு குழுவாக இயங்க ஆரம்பித்து அவங்க வந்து காளியுடைய பிள்ளைகள்னு தங்களை சொல்லிக்கிட்டு அவங்க இந்த குற்றச்செயலில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து ராஜஸ்தான் அந்த பேஸில் இருந்து அங்கே காசி, கயா, அலகாபாத் அங்கே யார் வியாபாரிகள் வர்றாங்களோ அவங்கள காலி பண்ணுறது. அதாவது ஒரு இளம்பெண் போய் நான் இப்போ ட்ராவல் பண்ணணும், உங்களோட தான் நான் வரணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறது. அடுத்த பார்த்தா வேறு ஆட்கள் வந்து அந்த பொண்ணு தான் அவங்க தான் அனுப்பிச்சிருப்பாங்க. மொத்தமாக வந்து இந்த சினிமாலெல்லாம் காமிப்பாங்கல்ல, ஐயா காப்பாற்றுங்கன்னு ஒரு பொண்ணு கெஞ்சுற மாதிரி இருக்கும், வண்டியை நிப்பாட்டினா இறங்கி வந்து வெட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து காலி பண்ணுறது. அதாவது இவங்க வந்து 5 லட்சம் பேருக்கு மேலே கொலை பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரகசிய இயக்கம். இது பிரிட்டிஷ் தலையிட்டு இவங்களை காலி பண்ணியிருக்கு. அதாவது கொடூரமாக கழுத்தை நெரிச்சு கர்ச்சீஃபை வச்சு கொள்வது, கிணத்துல தூக்கி போடுறது, இந்த மாதிரி இது ஒரு பயங்கரமான இயக்கம். இது பிரிட்டிஷ் வந்து மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்து இந்த குரூப்பே இல்லாமல் பண்ணி பல பேருக்கு தண்டனை கொடுத்து, பல பேர் நாடு கடத்தி, பல பேருக்கு கொடும் சித்திரவதையான கொடுமை தண்டனை எல்லாம் கொடுத்து தான் காலி பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு தனி மனுஷன் வந்து 1000 கொலைக்கு மேலே பண்ணியிருக்கான் ஒரு அந்த குரூப்பில். அந்த மாதிரியான ஆட்கள் தான் இருக்காங்க. இதன் பின்னணியில் தான் தக் லைஃப் படம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தக்கர்கள், தமிழில் புத்தகம் இருக்குது, தக்கர்கள் கொள்ளையர்கள்னு ஒரு புத்தகம் இருக்குது. இரா வரதராஜன் அவர்கள் எழுதின புத்தகம். இங்கிலீஷில் ஏகப்பட்ட புக்கு இருக்குது. பட் இதை வச்சு தான் மணிரத்னம் எடுத்திருக்காரு. இதில் ஏதோ ஒரு புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் மணிரத்னம் இந்த கதையை பண்ணியிருக்காரு. இதில் வந்து எப்பொழுதுமே அவர் வந்து ஒரு மகாபாரதம் அப்படின்னா அதை வந்து தளபதி படமாக எடுப்பார். கர்ணன் கதையை வந்து, அப்புறம் ராவணன் அப்படின்னா அதை ஒரு படமாக எடுப்பார், ராவணனுடைய படமாக. கடைசியாக வந்து அவர் செக்கச்சிவந்த வானம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துடைய ப்ரொடியூசரோட பேட்டி நான் பார்த்தேன். சிவானந்த் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் தக் லைஃபுக்கும் ப்ரொடியூசரு. அதாவது இவர் சார்பா, மெட்ராஸ் டாக்கி சார்பா. அதில் என்னென்னா, அவுரங்கசீபை பற்றின ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் மணிரத்னம் வந்து செக்கச்சிவந்தவானம் எடுத்திருக்காரு. அதாவது அவுரங்கசீப்போட காலம், அதாவது முகலாயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கூட பிறந்த எல்லாரையும் காலி பண்ணிட்டு தான் அவங்க பதவிக்கு வருவாங்க. அந்த விஷயத்தை வச்சு தான் செக்கச்சிவந்தவானம் படமே மணிரத்னம் எடுத்திருக்காரு. இது எந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி எடுத்தாரு, இல்லை கற்பனையாக எடுத்தாரா, இது இந்த இந்தியாவில் இருந்த தக்ஸை பற்றினதா, இது வந்து கடல் கொள்ளையர்களை பற்றியதா, எதை பற்றி இருக்க போகுதுங்கிறதுல பெரிய ஆர்வம் இருக்குது. ஒவ்வொரு சிங்கிள், ஒவ்வொரு டீசர், ஒவ்வொரு இதெல்லாம் வர்றப்போ தான் நமக்கு தெரியும் இது என்ன மாதிரி கதை, என்ன மாதிரி படங்கிறது. அமெரிக்காவில் நடந்த, லாஸ் வேகஸில் நடந்த நாப் ஷோ 2025ல உலகநாயகன் கமல்ஹாசன் கலந்துக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதில் வந்து எப்படின்னா, ஸ்டோரி டெல்லிங்கை வந்து எப்படி எவ்வளவு புதுமையாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான செமினார்ஸ் தான் அதில் நடந்தது. அதில் ஏராளமான லேட்டஸ்ட்டு கருவிகள், அதாவது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் பார்வையிட்டார். அதெல்லாம் நம்ம பிக்சராகவும் போட்டிருந்தார். ஏன்னா ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து புதுசாக என்ன பண்ண போகிறோம், ஏன்னா எல்லா விதமான கதையம்சமும் பார்த்துட்டோம், இன்னும் என்ன புதுசாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அங்கே மெயின் டாப்பிக்கு. அதுக்கு வந்து டெக்னாலஜி எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறது அது அடுத்த இதில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனோடு பல்வேறு முக்கியமான விருந்தினர்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்ததை பார்த்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக தமிழ் சினிமா இயக்குனர் ஏஎல் விஜய்
அவர் வந்து மதராசப்பட்டினம் மாதிரியான படங்கள் எல்லாம் இயக்குனவர். ஏஎல் அழகப்பனுடைய தயாரிப்பாளர் அழகப்பனோட மகன் அவர் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு உலகநாயகனோடு அவருடைய ஃபோட்டோவையும் பார்க்க முடிந்தது சோஷியல் மீடியாவில். ஸோ இந்த மாதிரி ஆர்வமாக கலந்துக்கிட்டு புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு பல்வேறு கலைஞர்கள் கலந்துக்கிறது மகிழ்ச்சியான விஷயம். யாரையாவது ஒருத்தரை விமர்சிக்கும் பொழுது கூட அதில் வந்து கமலஹாசனுடைய உதாரணம் தேவைப்படுது. பா ராகவன் ஒரு நல்ல எழுத்தாளர். இவர் வந்து டாலர் தேசம், நிலமெல்லாம் ரத்த மாதிரி நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அது வந்து ஜூனியர் விகடனில் தொடராக வந்து பின்னாடி தனி புத்தகமாக வந்தது. நீங்கள் இப்போ கூட டாலர் தேசம்லாம் கிண்டிலில் படிக்கலாம். பா ராகவன் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். அது வந்து யூபியுடைய முதல்வர் அவரை அட்டாக் பண்ணி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அது ஆரம்பம் என்ன போட்டிருக்காருன்னு பாருங்க. சந்நியாசம் என்பது ஒரு நிலை, ஏதேனும் ஒரு பெரும் செயல்பாட்டில் கவனம் குவித்து முழு மூச்சுடன் ஈடுபடுவதற்கு இதர அனைத்தையும் துறந்திருப்பது. அதாவது நீங்க ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக மற்ற எல்லா விஷயத்துலேருந்து ரிட்டையர் ஆகிறது. ஒருத்தர் இப்போ ஹேராம் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா, காந்தியை கொலை செய்வதற்காக கிளம்பும் சாக்கியத் ராம் சந்நியாச தீட்சை பெறும் காட்சிகளை நீங்கள் கவனித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் யோகி ஆதித்யநாத்தை அட்டாக் பண்ணி அந்த மிகப்பெரிய பதிவு. அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு எல்லாத்துலேயும் ஓய்வு பெற்றவர் தான் சன்னியாசி ஆக முடியும், ஒரு பதவி ஆசையோடு இருக்கிறவர் எப்படி சன்னியாசியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஹேராம் படத்தை சொல்கிறாரு. ஹேராம் படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அவர் வந்து காந்தியை கொல்ல போகிறோம் அப்படின்னு முடிவான பிறகு அதற்கு முன்னாடி வந்து அத்துல் குல்கர்னி குதிரையிலேருந்து கீழே விழுந்துருவார். அப்போ இவர் தான் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்புறம் இவர் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி அவர் மனைவியோட அந்த இரவு கழிச்சிட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, நேராக காசிக்கு போய் இது சந்நியாசம், அந்த சந்நியாச மந்திரம் அதை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, காஞ்சி சங்கராச்சாரியார்கிட்ட போய் அதை கேட்டு அந்த சந்நியாச மந்திரம் பின்னாடி ஒலிக்கும். அது ஒலிக்கிறப்ப தான் இவர் வந்து தன்னுடைய எல்லாத்தையும் துறந்துட்டு காந்தியை கொள்வது தான் ஒரே லட்சியம் அப்படின்னு அவர் ஈடுபடுவார். சந்நியாசத்தில் ஈடுபட்டதுக்கு பிறகு தான் அந்த கொலை பண்ணவே போவாருங்கிற இந்த டீட்டெயிலிங் ரொம்ப சூப்பராக கமல் பண்ணியிருப்பார். தக் லைஃப் அப்படின்னு ஒன்று. இன்னொரு விஷயம், பிவிஆர் சினிமாஸ் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. விச் ஆக்டர்ஸ் அப்கமிங் கேங்ஸ்டர் த்ரில்லர் மூவி ஆர் யூ மோஸ்ட் எக்ஸைட்டட் ஃபார், வி வில் கோ ஃபர்ஸ்ட், ஹேஷ்டாக் கமல்ஹாசனின் தக் லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. நேத்திக்கு ஒரு பதிவு. அதை பார்த்தோன்னே வந்து நமக்கும் வந்து தக் லைஃப் தான். உங்களுடைய பதில் என்ன? எந்த அப்கமிங் மூவியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா மே மாதம் 1ஆம் தேதி ரெட்ரோ அப்படிங்கிற படம் வெளிவர போகுது. அதுக்கப்புறம் கூலின்னு ஒரு படம் வருது. இன்னும் நிறையா படங்கள் இந்த வருடம், ஜனநாயகன் ஒரு படம் அடுத்த வருடம் வரப்போகுது. தமிழில் நிறையா படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது, வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ். எனக்கு தெரிஞ்சு கேங்ஸ்டர் மூவின்னா இது தாண்டா கேங்ஸ்டர், இப்படி ஒரு ரகசிய அமைப்பு இருந்ததா இந்தியாவில்? இவங்க இவ்வளவு கொடூரமான காரியங்களில் ஈடுபட்டிருக்காங்களா? நம்ம கொலை நடுங்குது இவங்களை பற்றி கேட்டாலே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான அது வந்து எமோஷ்னலாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இது பரம்பரையாக பண்ணக்கூடியது, புது ஆள்களை ரொம்ப ரேராக தான் சேர்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அப்பா மகன் அந்த கேங்கு அதில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் தக் லைஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஏன்னா இது வந்து கமல்ஹாசன் மணிரத்னம்ங்கிறப்ப இது ஸ்பெஷல். அதனால் இந்த படத்தை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். நீங்கள் எந்த படத்தை எதிர்பார்க்குறீங்க? அப்கமிங் மூவிஸ் கேங்ஸ்டர்ஸில் எந்த படம் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.